குழந்தையேசு ஆலயத்தில் இருக்கோம். இந்த அளவுக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த குழந்தை இயேசு தான் எனக்கு உயிரை பிச்சு கொடுத்துருக்காரு. அந்த கிட்னி பக்கத்தில் வந்து சிலுவை அடையாளம் வரைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அது மாதிரி ஒரு 10-15 நாள் வரைஞ்சிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி டாக்டர் வந்து இந்த டேப்லெட் 10 நாளில் கொடுத்த டேப்லெட்லேயே சரியாயிடுச்சு, உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து கடவுள் செய்த புதுமைன்னு தான் நான் நினைக்கிறேன். அற்புத குழந்தைய நம்பிக்கை வச்சு நாங்கள் செஞ்சோம். எல்லாருமே டாக்டர் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ சீக்கிரத்தில் குணமானது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அற்புத குழந்தை எங்கள் வாழ்க்கையில் செய்த ஒரு பெரிய அற்புதம். அது 2 மாசத்துல ஸ்ட்ரோக் வந்து கை கால் வலது கையும் வலது காலும் எனக்கு வராமல் போயிடுச்சு. ஆனால் 2 மாசத்துல நான் ஒருத்தி தான் அடங்கமாக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். குழந்தை இயேசுவோட அற்புதம் தான். அற்புத குழந்தை இயேசுவே உண்மையாலுமே அற்புதங்கள் பல விஷயங்கள் இங்கே நடக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. அது வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் இத்தனை பக்தர்கள் இவ்வளோ நாளாக வர்றதுக்கு காரணம் அந்த இது. எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த குழந்தை இயேசு எனக்கு நல்லது செஞ்சுட்டு. அற்புத குழந்தை இயேசு நம்பி வந்தால் நிச்சயமாக நடக்கும். அவ்வளோதான். அவன் நம்பி வாங்க, உங்களுடைய விருப்பம் கண்டிப்பாக நடக்கும். மற்ற மக்களுக்கு சொல்றது இந்த கொரட்டூர் அற்புத குழந்தை இயேசு வாங்க, நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை காணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி அற்புத குழந்தை இயேசு தருவார். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இந்த புத்தம்புது ஆண்டில் எங்களுடைய வீடியோ வந்து நாங்கள் முதல் முறையாக குழந்தையேசு ஆலயத்தில் இருக்கோம். வழக்கம் போல் வந்து நம்ம குரூப்பாக எடுக்க வேணாம், நம்ம தனியாக வீடியோ எடுக்கலாம், ஏன்னா வந்து ஒருத்தரையும் கூப்பிட முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நாங்களாம் இல்லாம எப்படி நீங்க வீடியோ பண்ணுவீங்க பாத்தீங்களா? இல்லாம சேனலே இல்லடா. ஐயோ என்னால முடியலங்க. என்னமோ இவதான் வீடியோ எடுத்து. ஆமா, இந்த அளவு என்னை துன்புறுத்தானுங்க. ஆனா நேரத்துக்கு வரமாட்டானுங்க, கூப்பிட்டா ஃபோன் எடுக்க மாட்டானுங்க, மெசேஜ் அனுப்பிச்சா ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டாங்க. ஒரு வழியா இவங்களெல்லாம் கேதர் பண்ணி இந்த 1.5 மாசம் கஷ்டப்பட்டு போராடி இந்த திருவிழாவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். முதல் முறையாக இந்த ஒரு 3 ஆண்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இயேசு சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஆவடி அந்தோனியார், ஆரோக்கிய மாதா, இப்படி பல்வேறு சர்ச்சுகள், சூசையப்பர் இப்படிலாம் போயிருப்போம். ஆனால் முதல் தடவையாக குழந்தை இயேசு ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இதே வந்து டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. இங்கே வந்து எங்களுக்கு லைவ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கொஞ்சம் லைவ் ட்ரை பண்ணலாம் நம்மளோட சேனல்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். அதனால் எங்களுக்கு இந்த லைவ் அந்த திருவிழா கொடியாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துருப்பீங்க நற்கனைக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கொடி திருவிழா. ஸோ இதுக்கு எங்களுக்கு எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இங்கே நடக்கிற புதுமைகள் அண்ட் இங்கே என்னென்ன திருவிழா எப்படி பண்ணுறாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் இவங்க 2 பேர் தேவையானதை கமெண்ட்டில் போட்டுருங்க. கண்டிப்பாக தேவைதான்.
வணக்கம் அம்மா, உங்க பேர் என்ன? நீங்க இந்த பங்குல எத்தனை வருஷமா இருக்கீங்க? என் பேர் வந்து ஆரோக்கியமேரி. நான் வந்து 23 இயர்ஸ் அந்த பங்குல இருக்கேன். ஓகே. குழந்தை இயேசு உங்க வாழ்க்கையில செஞ்ச அற்புதம் இல்ல புதுமை ஏதாவது இருக்கா அம்மா? நிறைய இருக்குங்க. ஒன்று மட்டும் நான் உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். என் தந்தையோட பெயர் வந்து பி. மரிய லூயிஸ். அவர் வந்து ரிட்டையர்டு டீச்சர். அவருக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 76 இருக்கும். அவர் வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்த்து, டாக்டர் வந்து என்ன சொன்னார், கிட்னியில் உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, யூரினரி ப்ராப்ளம் இருக்குது, அதனால் வந்து ஒரு ஹோல்ஸ் போடணும், அதுக்காக நீங்கள் வந்து ஒரு 10 days வந்து டேப்லெட் எடுத்துக்கங்க, அந்த டேப்லெட்டில் உங்களுக்கு சரியாகாது, அது ஆப்ரேஷன் மாதிரி தான், ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எங்கள் அப்பாவும் டேப்லெட் எடுத்தார். என்கிட்ட இது மாதிரி சொன்னார், இது மாதிரி டேப்லெட் டாக்டர் சாப்பிட சொல்லியிருக்காரு, அதுலேயும் சரியாகாது, ஆப்ரேஷன் பண்ணணும், நீ கொஞ்சம் பணத்தை கூட ரெடி பண்ணி வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாரு. நான் வந்து இந்த குழந்தை இயேசுகிட்ட வந்து வேண்டிகிட்டே இருந்தேன். குழந்தை இயேசுவே, ரத்தத்தால் முத்திரையிடுகிறேன், எங்கள் அப்பாவுக்கு அந்த கிட்னி ப்ராப்ளம் சரியாகணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கும் போதெல்லாம் குழந்தை இயேசை மனசில் நினச்சிட்டு அந்த சிலுவை அடையாளம் அந்த கிட்னி பக்கத்தில் வந்து சிலுவை அடையாளம் வரைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அது மாதிரி ஒரு 10-15 நாள் வரைஞ்சிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி, டாக்டர் வந்து இந்த டேப்லெட் 10 நாளில் கொடுத்த டேப்லெட்லேயே சரியாயிடுச்சு, உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து கடவுள் செய்த புதுமைன்னு தான் நான் நினைக்கிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் என் மனசார. நன்றி நன்றிங்கம்மா. உங்களுக்கும் உங்க பங்கு மக்களுக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாப்பி ஃபீஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். உங்க பேர் என்னங்க? என் பேர் கோபி. ஓகே கோபினா, இப்போ வந்து குழந்தை இயேசு உங்களுக்கு நடந்த அற்புதம் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கண்ணா. நான் வந்து இங்கே 22-23 வருஷமா இருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க, நான் வாட்ச்மேனாக இருக்காங்க. ஓகே. எனக்கு 2024 ரொம்ப உடம்பு சரியாம வந்து வாமிட்டு வந்து லூஸ் மோஷன் வாமிட்டு ரொம்ப, அதாவது கிட்னி போயிடுச்சு அப்படின்ட்டாங்க கேம்ஸில். ஓகே. அந்த அளவுக்கு போன அப்புறம் இவங்க பொழைக்க மாட்டாங்க. ஃபாதர் வந்தார், என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா அப்படின்னா, அப்புறம் நான் ஜெபிக்கிறேன்ப்பா அப்படின்னாரு என்னை பார்த்து. நான் அழுதேன். அப்போ வந்து ஃபாதர் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு, பால்ராஜ் ஃபாதர் சர்ச்சில் இந்த ஃபாதர், அந்த ஃபாதர் என்னை ஜெபிச்சு எல்லா மக்களுக்கு சொல்லி ஒரு நாளும் ஜெபிக்க சொல்லி, அவருடைய குழந்தைய ஜெபத்தில் தான் நான் வந்து இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த குழந்தை இயேசு தான் எனக்கு உயிர் பிச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த பால்ராஜ் ஃபாதர் ரொம்ப நான் எனக்கு ஜெபிச்சு இந்த அளவுக்கு நான் இருக்கேன்னா குழந்தை இயேசு இதுதான். இதனால் நான் குழந்தை இயேசு நம்பிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் நம்புங்க குழந்தை இயேசு உண்டு. நானும் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன், வந்தவங்களுக்கு நான் குழந்தை இயேசு நம்புங்க. முந்தின நாள் கூட வந்தாங்க, அவங்கள குழந்தை இயேசு நம்புங்க, அவங்களுக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு. ஒருத்தருக்கும் அவங்கவுங்க ஃபேமிலி எதாக இருந்தாலும் எனக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நானும் குழந்தை இயேசுவை நம்பியிருக்கேன். நான் உயிரோடு இருக்கேன்னா அந்த குழந்தை இயேசு தான் எனக்கு. நான் இன்னைக்கு பேசுகிறேன்னா அந்த குழந்தை இயேசு திருப்பி என்னை கொண்டு வந்திருக்காருன்னா அந்த குழந்தை இயேசுக்கு நன்றி சொல்லணும். இதனால் நான் ரொம்ப எவ்வளோ சொன்னாலும் எனக்கு பத்தாது. குழந்தை இயேசுக்கு நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. குழந்தை இயேசு இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அற்புதங்களை செஞ்சுருக்காரு. இந்த அளவு நான் எந்த இருந்தாலும் எனக்கு குழந்தை இயேசு மேலும் மேலும் அற்புதங்கள் செஞ்சிட்ருக்கேன்னு எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்லிகிட்ருக்கேன். நான் எதுவாக இருந்தாலும் எனக்கு குழந்தை இயேசு எனக்கு நல்லது செஞ்சிட்ருக்காரு. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்க பேர் என்ன? எங்கள் பேர் அமலோற்பவம். ஓகே. இந்த பங்குல எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் வந்து இந்த பங்கு வந்து 5 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னால் எங்கள் பொண்ணு வந்து இங்கே 10 வருஷமாகவே இருக்காங்க. பொண்ணும் மருமகனும் இருக்காங்க. இதுக்கு வந்து இந்த குழந்தை இயேசு இங்கே 5 வருஷம் வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பற்றுதலாக இருக்குது. அது உண்மையில் எனக்கு குழந்தை இயேசு வந்து ஒரு அற்புதம் செய்திருக்காரு. என்னென்னா, எங்கள் ஃபேமிலியில் எங்களோட அண்ணன் பொண்ணு வந்து திருமணமாகி 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அந்த குழந்தை இல்லாமல் இருக்கும்போது என் பொண்ணும் சேர்ந்து நானும் சேர்ந்து வேண்டிக்கிட்டோம். அவள் வந்து 10 வருஷத்துலேருந்து அதுலேருந்து வேண்டிட்டு இப்போ இப்போ அந்த குழந்தைங்க அவளுக்கு வந்து ட்வின்ஸாக கிடச்சிது. பலவித முயற்சிகள் எடுத்து நடக்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ 3 வருஷத்துக்கு முன்னால் இந்த
பசங்க பிறந்து ஒரு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று பிறந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. அது எங்கள் வாழ்வில் நடந்த பெரிய ஒரு அற்புதம் தான் எங்களோட மண்ணிಗೆ. இப்போ சமீபத்தில் பார்த்தா இந்த ஒரு 10 டேஸ்க்கு முன்னால் இவங்களுக்கு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. 105 டிகிரி வரைக்கும் காய்ச்சல் இருந்துச்சு. அதுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிட்டேன். எனக்கு கொடியேற்றம் கூட வர முடியல. அந்த பொண்ணு வந்துட்டு கொடியேற்றி முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு போயிடுச்சு. திருவிழாவுக்குள்ளே வந்து நல்லபடியாக ஆகிடணும்னு வேண்டியிருந்தேன். அந்த வேண்டுதல் கரெக்டாக ஒரு வாரத்துக்குள்ள டாக்டரே மருந்து கொடுத்தாலும் அழுத்து போயிட்டார். அந்த மாதிரி ஆச்சுது. ஆனால் இப்போ அதை சரி பண்ணிட்டாரு. இது ரொம்ப அற்புதம் தான். நன்றி. உங்களுக்கும் உங்க பங்குக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். ஹலோ, ஹாப்பி ஃபீஸ்ட். தேங்க்யூ. ஹாப்பி ஃபீஸ்ட். வணக்கம் ஆண்டி. வணக்கம். உங்க பெயர் என்ன? சுதா. Okay, இந்த பங்குல எத்தனை வருஷமா இருக்கீங்க? 11 வருஷமா இருக்கு. குழந்தை இயேசு வந்து அற்புதங்கள்லயும் வல்லவர்னு எல்லாருக்கும் தெரியும். உங்க வாழ்க்கையில அவர் செய்த அற்புதம் என்ன? அற்புதம்னா ஜூன் மாசம் எனக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டேன். ஆனா நான் 2 மாசத்துல ஜூன் 20 கிட்ட நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். ஆகஸ்ட் 27 நான் வெளியே வந்துட்டேன். 2 மாசத்துல ஸ்ட்ரோக் வந்து கை கால் வலது கையும் வலது காலும் எனக்கு வராம போயிருச்சு. ஆனா 2 மாசத்துல நான் ஒருத்தி தான் அடங்கமா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். குழந்தை இயேசுவோட அற்புதம் தான். எல்லாருடைய ஜெபங்கள் தான் முக்கியம். எனக்கு கோயில்ல எல்லாருமே ஜெபம் பண்ணாங்க, எல்லாருமே இது பண்ணாங்க. நானும் கோயில்னா கொஞ்சம் முன்னாடி நான் வந்துருவேன். நான் அதனாலதான் குழந்தை இயேசு என்னை கைவிடல. அதுவும் இல்லாம என் பையனுக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பால் சுடு பாலை மேல ஊத்திக்கிட்டா, கீழே இடுப்பு கீழே ரொம்ப இதாகி ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணாங்க. ஆனா 15 நாளிலேயே ரெக்கவர் ஆகி வந்துட்டான். ஆனா ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் எனக்கு சோதனை சாத்தான் எனக்கு சோதனை கொடுத்தாலும் கடவுள் எனக்கு குழந்தை இயேசு வந்து எனக்கு கூடவே இருந்து கை தூக்கி எனக்கு ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இந்த 2 மாசம் ஏன்னா ஹாஸ்பிட்டல் நான் இருக்கும் போது எனக்கு எல்லாமே தெரியும். வருஷக்கணக்குல ஸ்ட்ரோக் இல்லாம இருக்கிறாங்க, எந்திச்சு நடக்க முடியாம நான் ஒருத்தி தான் வெளியே வந்தேன், நடந்து வந்தேன். சூப்பர் சூப்பர். கை கால் நல்லா ஆகி வந்தேன் நானு. இப்ப அதை விட நல்லா இருக்கு. கடவுளுடைய கிருபை தான் எனக்கு. குழந்தை இயேசு எனக்கு, ஆமா, எனக்கு குழந்தை இயேசு கூடவே இருக்காரு. திருவிழா வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஏழில் முகத்தால் எம்மை எழுப்புகின்றீர், சிறதரத்தால் எம்மை உயர்த்துகின்றீர். நோய் நொடி நீங்கி நலமடைவேன், உம் திருவருளால் நான் குணம் பெறுவேன். இரு கரம் குவித்து வணங்கிடுவேன், உம்மை இதயத்தின் பீடத்தில் ஏற்றிடுவேன். இரு கரம் குவித்து வணங்கிடுவேன், உம்மை இதயத்தின் பீடத்தில் ஏற்றிடுவேன். அற்புத குழந்தையே இயேசு தெய்வமே, வாழ்க வாழ்க வாழ்க. அற்புத குழந்தையே இயேசு தெய்வமே, வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க வாழ்க. குழந்தை இயேசுவே, குறையாமுதமே, குறைகள் போக்கும் அருள் இதயமே, நாடும் பக்தர்கள் வேண்டி கேட்டிடும் புதுமைகள் புரியும் தெய்வமே, புதுமைகள் புரியும் தெய்வமே. குழந்தை இயேசுவே, குறையாமுதமே, குறைகள் போக்கும் அருள் இதயமே, நாடும் பக்தர்கள் வேண்டி கேட்டிடும் புதுமைகள் புரியும் தெய்வமே, புதுமைகள் புரியும் தெய்வமே. வந்து எங்களோட அக்கா இவங்க வந்து 30 வருஷமா இதே பங்குல தான் இருக்காங்க. இப்போ வந்து குழந்தை இயேசு அவங்க வாழ்க்கையில நடந்த புதுமையை பத்தி எங்க அக்கா உங்ககிட்ட ஷேர் பண்ண போறாங்க. பார்த்து கேளுங்க.
அக்கா என் பேர் ஷாலினி, என் பொண்ணு பேர் வந்து இவினா, எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து வினோத். இங்கே தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. நான் ஒரு மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 30 இயர்ஸாகவே நான் இந்த சர்ச்சுக்கு தான் வரேன். இங்கே தான் மேரேஜ் ஆச்சு. எனக்கு ஒரு 2 வருஷமாக கேப் ஆயிடுச்சு. குழந்தை இல்லாமல் நான் ரொம்ப இங்கே வந்து தான் ப்ரேயர் பண்ணி எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு குழந்தை இயேசு. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இப்போ அடுத்த பாப்பாவுக்கும் நான் வந்து இவங்ககிட்ட தான் நான் வந்து இது வச்சுருக்கேன், வேண்டுதல் வச்சுருக்கேன். அது கண்டிப்பாக குழந்தை இயேசு எங்களை நிறைவேற்றுவாங்க, எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஓகேக்கா, உனக்காக நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கிறேன்க்கா. நீ ஜெபிச்சது கண்டிப்பா நடக்கும்க்கா. தேங்க்ஸ்.
நம்பிக்கை நண்பர்கள் கண்ணீர் செலுத்துவதே குழந்தை பங்கிலே வேலை செலுத்துவதே மக்கள் ஆறாக அபரிதம் செய்தவரே அற்புதம் இயேசுவே அற்புதம் இயேசுவே அற்புதம் இயேசுவே அற்புதம் இயேசுவே என் பங்கை பாதுகாவரே மக்கள் ஆறாக அபரிதம் செய்தவரே ஏழைகள் கண்ணீர் செலுத்துவதே ஹலோ, ஹாய், உங்க பேர் என்ன? என் பேர் சாரா. இந்த பங்குல எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ஒரு 14 இயர்ஸாக இருக்கேன். என்ன பொறுப்புல இருக்கீங்க இந்த பங்குல? பங்கு பேரவையில் அனைத்து அன்பு ஒருங்கிணைப்பாளராக இருக்கு. சூப்பர். உங்களுடைய ஆண்டு திருவிழாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது பிகினிங்கில் நாங்கள் இந்த ஆண்டு திருவிழாவை சிறப்பிக்கும் போது கொடியேற்றத்துக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து கொடிக்கம்பம் இருக்கு இல்லைங்களா, அந்த கொடிக்கம்பம்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. எங்களுடைய இந்த அற்புத குழந்தை இயேசுவே உண்மையாலுமே அற்புதங்கள் பல விஷயங்கள் இங்கே நடக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. அது வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் இத்தனை பக்தர்கள் இவ்வளோ நாளாக வர்றதுக்கு காரணம் அந்த இது. ஸோ பங்கு தந்தை வந்து அவர் ப்ரே பண்ணிக்கிட்டாங்க, இது கொடிக்கம்பம் ஒரு நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு முதல்ல இந்த அவர் வந்து ஒருத்தவங்களே வந்து தானே பில்லிங்ஸாக வந்து நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் கொடிக்கம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடிக்கம்பத்தை கொடுத்து ஒரு முடியாத அந்த சமயத்தில் அவங்க வந்து ஒரே பள்ளம் தோண்டும் போது தண்ணி அப்படிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. கொடிக்கம்பமே வைக்க முடியாத அளவுக்கு அதுக்கு ஒரு ப்ரேயர்லாம் பண்ணும்போது உண்மையாலுமே அந்த கொடிக்கம்பம் அப்போ ஆண்டவருடைய விஷயத்தை நம்ம எப்படி உணர முடியும்னா, ஒரு கஷ்டம் இருந்தால் தான் நம்ம உணர முடியும். எதுவுமே ஈஸியாக கிடைச்சிட்டா நமக்கு வந்து அவருடைய அற்புதம் தெரியாது இல்லையா. ஸோ அப்படி வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒவ்வொரு நாளும் இந்த 10 நாள் வந்து எப்படி நடக்கும், மக்கள் வந்து உணவுலாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாருக்குமே அந்த மீட்டிங்ஸில் நடக்கும்போது ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. அதனால் போன வருஷமும் அப்படி தான் நாங்கள் நினச்சோம். போன வருஷமும் ஒவ்வொரு இதுவும் நடக்கும் பொழுதும் அந்த மாஸ் முடியும் போது ஃபாதருக்கு ஒரு ஆசை, ஏன்னா எல்லோரும் வேலை முடிச்சுட்டு வருவாங்க, போகும்போது பசி இல்லாமல் நிம்மதியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு போகணும் அப்படின்றது அவரோட எண்ணம். அது வந்து நடக்குமான்ற ஒரு இதில் வரும்போது அதையும் ஆண்டவர் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு. ஒவ்வொருத்தவங்க வரும்போதுல கூட்டம் இருக்குமா, ஏன்னா 10 நாள் திருவிழான்றது வந்து ஆமா 10 நாள் உணவு. அந்த ஒவ்வொரு இதுவும் வந்து கூட்டம் இருக்குமான்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் வந்து அதிகரிச்சுட்டு தான் போனாங்களே தவிர கம்மியா யாருமே இல்லை. எப்போ வந்தாலுமே ஒரு 50 பேராவது அதுக்கு மேல அதிகமா இருப்பாங்க. அப்படி இந்த திருவிழா வந்து ரொம்ப சீரும் சிறப்புமா நடந்திருக்குது. அதே போல வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இது. அதே போல் நற்கருணை இதுக்கு வந்து பவனிக்கு கூட நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணோம். ஆனால் இங்கே ஆலயத்திலேயே வந்து அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப சிறப்பாக எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தாங்க. அது உண்மையாலுமே அற்புத குழந்தை இயேசுக்கு தான் அந்த மகிமை, வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு நீங்க சொல்ல வார்த்தை என்ன? அற்புத குழந்தை இயேசு நம்பி வந்தா நிச்சயமா நடக்கும், அவ்வளோதான். அவங்க நம்பி வாங்க, உங்களுடைய விருப்பம் கண்டிப்பா நடக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும், அக்கா சொன்ன மாதிரி. தேங்க்யூ. திருவிழா வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் வந்து சாமுவேல் சுந்தர்ராஜ். நம்ம இந்த அற்புத குழந்தை சர்ச்சருடைய வேதியர் உபதேசம் சொன்ன அந்த பணி செஞ்சுருக்கேன் நான். எனக்கு குழந்தை இயேசு செஞ்ச அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் முன்னாடி நடந்தது. இது என்னுடைய பொண்ணு, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், பேர் லீமா எலிசபெத் சொல்லிட்டு. இப்போ அவளுக்கு 24, 5 இயர்ஸ் பேக்கு 18 அது மாதிரி இருந்தது. அவளுக்கு என்ன ஒரு டிசீஸ்னா பிளட் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீமோகுளோபின் சொல்லுவேன் இல்லைங்களா, நம்மளுக்கு வந்து அதிகரிக்கும். ஆனால் என் பொண்ணுக்கு என்னென்னா குறைஞ்சிட்டு போகும். எல்லாருக்கும் இந்த பிளட் செல்ஸ் 120 days சொல்லுவாங்க லைஃப், அதுக்கு ஓகே 120 தான் இறக்கும். ஆனால் பொண்ணுக்கு எப்படின்னா 60 daysலேயே செல்ஸ் இறந்ததுனால பிளட்டு அந்த கவுண்டிங் ரொம்ப கம்மியாகிட்டே வரும். அதில் நாங்கள் அந்த பிளட்டு டிரான்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 3 மாதம் ரத்தம் ஏற்றிட்டு இருந்தோம். அது மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்கள்
இது சரியாகுமான்னு ரொம்ப எங்களுக்கு டவுட்டாக தான் இருந்தது. அப்புறம் சரி நம்ம குழந்தை இயேசுகிட்ட நம்ம மண்டாட்டு வைப்போம், நிச்சயமாக அவர் செய்வார் அப்படின்னு நம்பிக்கையில் முயற்சி பண்ணி நாங்களும் முயற்சி பண்ணோம். இதுக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா செலவான தொகை டாக்டர் சொன்னது வந்து கிட்டத்தட்ட 35 லட்சம். அது நான் வந்து ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். அந்த அளவு நிச்சயமாக எங்களால் ஏன் பெரட்டவே முடியாது. அப்படி சார் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம். அப்புறம் கடவுள்கிட்ட வேணால அவருடைய அற்புதத்தினால அந்த 35 லட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் கிட்ட டொனேஷனாகவே எங்களுக்கு கிடைச்சிது. பல சர்ச்சஸ்லேருந்து ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து. அப்புறம் சில புக்ஸ் எல்லாம் நம்ம நம்பாழ் புக்கில் இருந்தீங்கன்னா அதில் கூட போட்டாங்க மகளை பற்றி. ஓகே, அதன் மூலம் கொடுத்தோம்னா டொனேஷன்லேயே நாங்கள் எல்லாம் கவர் ஆகி இப்போ அந்த சர்ஜரி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா 50% தான் கேரண்டி கொடுத்தாங்க. ஓகே, நம்ம ரொம்ப யோசித்தோம். 30 லட்சம் செலவு பண்ணியும் 50% தான்ன்றது இவ்வளோ செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் போயிடுமா டவுட் இருந்தது. இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் மேலே அற்புத குழந்தைய நம்பிக்கை வச்சு நாங்கள் செஞ்சோம். எல்லாருமே டாக்டர் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ சீக்கிரத்தில் குணமானது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நல்லா இருக்கா. MSW மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் முடிச்சுட்டு SRM யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அற்புத குழந்தை எங்கள் வாழ்க்கையில் செய்த ஒரு பெரிய அற்புதம். அதுக்காக அற்புத குழந்தை இயேசுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அதனால் மற்றவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், இந்த சர்ச்சைக்கு வாங்க. அது என்ன மன்றாட இருந்தாலும் சரி, மனுஷனால முடியாதது கடவுளால் நிச்சயம் முடியும். அந்த நம்பிக்கையோடு வாங்க. முக்கியமாக இந்த குழந்தை இயேசு வரவங்களாம் முக்கியமாக குழந்தை வரத்துக்காக நிறைய பேர் வராங்க. ப்ளஸ் வேலை வாய்ப்புக்காக, குடும்ப சமாதானம், திருமண வரம், அந்த பல வேண்டி ஒவ்வொரு மாதமும் ஒரு முதல் வியாழக்கிழமை இங்கே ஃபேமஸ். காலை 11 மணிக்கு திருப்பலி ஆராதனை 2 மணி வரைக்கும் முடியும். நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. அதனால தொடர்ந்து இந்த ஆலயத்தில் பல அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு. அதனால நான் மற்ற மக்களுக்கு சொல்றது, இந்த கொரட்டூர் அற்புத குழந்தைய வாங்க. நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை காணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சியை அற்புத குழந்தைய தருவார். அந்த நம்பிக்கையோடு வாங்க. ரொம்ப நன்றி சாமி. தேங்க்யூ. நாங்கள் வீடியோலாம் பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம். இந்த பங்கு பார்த்தீங்கன்னா எப்படி தேர் எடுத்துகிட்டு வர்றது எவ்வளோ பயபக்தியாக கேண்டில் பிடிச்சிட்டு 3 தேர், மொத்தம் 3 தேர்லையும் பயபக்தியா இளையோர்கள், பொதுமக்கள், சிறுவர்கள் முதற்கொண்டு எல்லாம் பயபக்தியா போனாங்க. வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலானது. குழந்தை இயேசு கிட்ட கேட்கிற வரங்கள் எதுவுமே கிடைக்காம போவதில்லை. நம்பி வர மக்கள் யாருமே கைவிடப்படுவதில்லைன்று எல்லாருமே சொன்னாங்க. ஸோ நானும் இந்த பங்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக குழந்தையிலேருந்தே இந்த திருவிழாக்கு வருஷம் நாங்கள் வந்துடுவோம். ஸோ இட்ஸ் ரியலி அ ஸ்பெஷல் சர்ச். நான் எப்போ இந்த சைட் போனாலுமே நான் நிறுத்தி ப்ரே பண்ணிட்டு தான் போவேன். நிறைய விஷயங்கள் இங்கே ப்ரே பண்ணி எனக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இங்கே விசிட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் அண்ணா பின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்ப ஃபேமிலியாக ஒரு விசிட் வந்துட்டு போங்க. அண்ணாவை பார்த்தா தெரியலையே, சாப்பாடு வாங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆண்டோ மேஷாக். லாரன்ஸ் அண்ணா எங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு இருக்காரு. மற்றும் கேமரா மாமா வினோத் குமார். ஓகே, தேங்க்யூ. ஸோ நாங்கள் எப்போதும் சொல்றது போல லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நொவீனா வீடியோஸ் லைவ் ஆல்ரெடி போட்டாச்சு நம்ம சேனல்ல. ஸோ அதை பாருங்க. எங்களுக்காக மறக்காம ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நாங்களும் உங்களுக்காக நன்றி.